மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங்ல சீசன் 1 எபிசோட் 3 தான். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பா சிறிது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற, அதனால வீடியோக்கு லைக் பண்ணிக்கலாம். இந்த எபிசோட ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு, இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்றேன். சரி, ரொம்ப பேசாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே இருந்தாலும் கொஞ்சம் ரிவைன் பண்ணி நம்மளோட ஹீரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து இப்ப நமக்கு காமிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் உயிர் போற நிலைமையில இருக்க, கங்க்ராச்சுலேஷன் நீங்க ஒரு பிளேயர் ஆயிட்டீங்கன்னு நோட்டிபிகேஷன் வருது. அடுத்த நோட்டிஃபை பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முடிச்சு பாக்குறான். அது அவனோட கையும் காலும் திரும்பி வந்திருக்கு. அது அவனாலையும் நம்ப முடியல. இது என்ன ஒரு கனவான்கிற மாதிரி பாக்குறான். அப்படியே அதே நேரத்துல அந்த இடத்துக்கு 100 அசோசியேஷன்ல இருக்கிற சர்வீலன்ஸ் டீம்ல இருந்து 2 பேர் வரானுங்க. நாங்க வரும்போது டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் வந்தோம். நீ 3 நாளா சுயநலவிலே இல்லாம இருந்திருக்க. சரி, என் கூட வந்தவங்க எல்லாரும் இப்ப எப்படி இருக்காங்க? அதுக்கப்புறம் சொல்றாரு, சாங்கு கை போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி தான் லீஜோயும், ஏன்னா அவங்களும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கப்புறம் அவங்க ஒரு 100 வேலை பார்ப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இப்படி இவர் சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கு அந்த காடரான் டெம்பிள்ல நடந்ததுதான் ஞாபகம் வருது. நீங்க போன டபுள் டென்ஷன்ல இருந்து மொத்தமா 6 பேர் மட்டும் உயிரோட திரும்பி வந்திருக்கீங்க. அது ஹண்ட்ரஸோட வேலை ரொம்ப டேஞ்சரானதா. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ராஜிக்கான அவுட்கம் எங்களால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அங்க நடந்த சம்பவத்தை வெளில சொன்னதுக்கு அப்புறம் ஒயிட் டைகர் கில்டர்ஸ் இந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து பாத்துருக்கானுங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் தரையில கடந்திருக்கான். அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்தவங்கள்ட்ட இருந்து தனித்தனி விசாரிச்சதுல எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. ஆனாலும் எங்களால அதை உண்மைங்கிறத நம்ப முடியல. இதனாலதான் டெம்பிள் இருந்ததுக்கான அடையாளமும் இல்ல, இறந்து போனவங்களோட உடலும் கிடைக்கல. இதை வச்சு பாக்குறப்ப நாங்க உங்க மேலேயே சந்தேகப்படுறது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட நீ டபுள் அவாய்க்கன் ஆனியாங்கிற மாதிரி கேக்குறாரு. ஒரு வாட்டி வருத 100 அவாய்க்கன் ஆயிட்டானா அவனோட பாயிண்ட்ஸ் அதிகம் வைக்கவே முடியாது. இருந்தாலும் ரொம்ப ரேரா டபுள் அவாய்க்கன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆனா அவங்களோட ரேங்க் வந்து A இல்ல S ரேங்குக்கு போயிடும். ஹீரோவும் எனக்கு இந்த மாதிரி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்படி அவரும் மீட்டருக்கு பக்கத்துல கை நீட்ட சொல்றாரு. அது இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன்னா வெளில வந்தவங்க எல்லாரும் அந்த டஞ்சன்குள்ள நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோ ரேங்க்ல இருக்கிற 100 இவ்வளவு தூரம் வரை சர்வே பண்ணாங்கிறத இவராலே நம்ப முடியல. அப்படி நம்ம ஹீரோட ஸ்கோரை பாக்குறப்ப அது 10ல இருக்கு. ஹீரோவும் என்னோட ரேங்க் எத்தனைங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கப்புறம் என்ன மாதிரி சரி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. சாதாரணமா E ரேங்க் எடுத்துக்கிட்டாலே ஒரு 70க்கு மேல தான் இருக்கும். ஆனா இவனுக்கு ஒரு சிவிலியனுக்கு இருக்கிற அளவு தான் இருக்கு. அதோட அந்த டஞ்சன் வேற க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ள போய் கூட பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ வந்தவனுங்க யாருமே இதை பார்க்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்பனா இது என்னால மட்டும் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இது டச் பண்ற மாதிரி இருக்கிற பேனலும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இதே பேனல்ல காடரான் டெம்பிள்ல பார்த்திருப்பான். அப்படியே அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சு திட்ட ஆரம்பிச்சிடறா. இப்படி திட்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா கேட்காம விட்டா அதுக்கு தனியா வச்சு திட்ட ஆரம்பிச்சிருவா. நான் உன்னை எவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு தனியா பேச ஆரம்பிச்சிடறா. ஜீனா, உன்னால இதை பார்க்க முடியுதாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். ஏன்னா என் கதையிலே போ சுத்திரியா, இங்க ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்றா. சரி, நீ எப்பயுமே கேம் தானே விளையாடிட்டு இருப்ப, அதனால நோட்டிபிகேஷன் எப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். இந்த மாதிரி நேரத்துல யாரா கேம பத்தி கேக்குறியே, உனக்கு என்ன நெட்டு கிட்டு கண்டுடுச்சா? அதெல்லாம் இல்ல, கேம்னு எடுத்துக்கிட்ட மெசேஜ் பாக்ஸ் இருக்கும்ல, இருக்குங்கிற மாதிரி இவ சொல்றா. ஹீரோவா அந்த பிளேயருக்கு என்ன அர்த்தங்கிற மாதிரி யோசிக்கிறான். நல்ல வேலை உனக்கு ஏதும் ஆகல, சரி நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி போறா. அது அவளோட ஃப்ரெண்டு கூட உள்ள வராம வெளிலதான் நின்னுகிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ நோட்டிபிகேஷன்ல இருக்கிறத படிச்சு பாக்குறான். நாங்க பிளேயருக்கு ஏத்த மாதிரி சிஸ்டத்தோட டிசைன் அமைச்சிருக்கோம். சிஸ்டம் சொல்றத கேட்கலானா உங்களுக்கு பெனால்டி கிடைக்கும். அது நீங்க பண்றது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ரிவார்டும் கிடைக்கும். என்ன டெய்லி கொஸ்டின் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போய் பாக்குறான். என்ன புஷ் அப், சிட் அப், ஸ்குவாட், ரன்னிங்கா, இதுல வேற சிஸ்டம் சொல்றத கேட்கலானா பெனால்டி கிடைக்குமா? ஹீரோ இதெல்லாம் என்னால ஒரு காமெடியா கூட எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதை பண்றதுக்கு கூட என்கிட்ட கொஞ்சம் கூட ஸ்டெமினா இல்லைன்னு சொல்றான். ஆல்சோ இவரும் நம்ம ஹீரோ டபுள் அவாக்கன் ஆனதை பத்தி சேர்மன் கோகிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆல்சோ டஞ்சன் பிரேக்கர் எந்த மாஸ்டரும் இல்ல, அது வரை சந்தோஷம் தான். இருந்தாலும் டஞ்சனை பொறுத்தவரை அதுக்குள்ள ஏகப்பட்ட மிஸ்டரிஸ் இருக்கு. அதனால இது ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் விசாரிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் நான் கண்டிப்பா பண்றேங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே சைன் கட் பண்ணி இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, புதுசா வர பி ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க தான் இன்ஸ்டன்டா இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சாகின் புதுசா வரவங்களுக்கு இது ஒரு ட்ரெயினிங்கா இருக்கும். அதுக்கு சாகினோ என்னோட எபிலிட்டி வச்சுட்டு என்னால முடியுமாங்கிற மாதிரி அவங்களே கேக்குறாங்க. கண்டிப்பா முடியும், நீங்க எப்பயுமே பண்ற மாதிரி பண்ணுங்க, அதுவே போதுங்கிற மாதிரி இவரே சொல்றாரு. இந்த கண்ட்ரில மொத்தமா 5 பெரிய கண்ட்ரி ஸ்கில் இருக்கு. அதுல நம்மள ஒரு ஆளுங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க. இருந்தாலும் இன்டர்நேஷனல் அளவுக்கு பாக்குறப்ப நம்ம ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. நமக்கு தனியா கிடைக்கிற ரேங்க் அதிகப்படுத்திக்க முடியாட்டியும் நம்மளோட காம்பேட் எபிலிட்டி அதிகமாக்கிக்க முடியும். ஏன்னா நேரம் வரும்போது நம்ம தயாரா இருக்கணும்ல. அப்படி அடுத்த நோடியே ஒரு ஹைவேல ஒரு கேட் ஓபன் ஆகுது. அது அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஹண்ட்ரஸ் வந்ததா சரிப்பட்டு வருங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிடறானுங்க. அது இங்க கிளாக்ல 12 மணி ஆகவும் நம்ம ஹீரோ டெய்லி கொஸ்டின் முடிக்காதனால பெனால்டி கிடைக்குது. அதுவும் என்ன மாதிரி பெனால்ட்டினா, நம்ம ஹீரோ இந்த சென்டிபேட்டர் இருந்து 4 மணி நேரம் சர்வே பண்ணணுமா. ஹீரோ என்ன விளாடுறீங்களாங்கிற மாதிரி ஷாக் ஆகுறான். அது அங்க வேலை பார்க்குற நேரத்தில் ரூம்ல வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஆளையே காணோம். ஏன்னா நம்ம ஹீரோ தான் இங்க சென்டிபேட்டர் மாட்டிக்க கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே அவன் டைமரை பாக்குறான். பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் பேலன்ஸ் இருக்கு. இங்க இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட அந்த சென்டிபேட்டர் மாட்டி இருப்பான். ஆனா கடைசி நேரத்துல டைமர் முடிஞ்சதுனால அது இன்ஸ்டன்டா க்ளோஸ் ஆயிடுது.
பெனால்டி என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல மயங்கிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஜோ கிட்ட பேசிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, நான் ஒன்னும் இருந்ததோட நல்லாவே ரெக்கவரி ஆயிட்டேன்னு. இருந்தாலும் நீ பண்ண வேலையால நான் இன்னும் அதுல இருந்து வெளில வரவே இல்லை தெரியுமா? ஹீரோ பரவாயில்ல வீடு பாத்துக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றான். இதை கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ டஞ்சன் போற மாதிரி இருந்துச்சுன்னா இனி சேர்த்து கூட்டிட்டு போங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க சொல்லிட்டு சிரிக்கிறதுக்கான காரணம் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக பொக்கே எடுத்துட்டு வராங்க. வந்து பாக்குறப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறான். அங்க வேலை பாக்குற நர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சதுல இருந்து ஓடிட்டு தான் இருக்கான்ங்கிற மாதிரி சொல்லுதுங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் பொறுமையா எல்லாத்தையும் பண்ணுங்க, ஆனா அவர் கேட்கற மாதிரி தெரியல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு. இப்ப பாக்குறப்ப அவர் ஓடிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட இவங்களும் நம்ம ஹீரோவை பார்க்காமலே போயிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு வழியா டெய்லி கஷ்டம் முடிச்சிடறான். நான் 4 நாள் தொடர்ந்து இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் முடிக்கிறப்ப எனக்கு 3 டைப்பான ரிவார்ட் கிடைக்கும். அதுல ஒண்ணுதான் ஃபுல் ரெக்கவரி. நெக்ஸ்ட் அவனுக்கு கிடைச்ச எபிலிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவனுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றதுக்கு இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இப்போதைக்கு ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு ஸ்ட்ரென்த் தான் வேணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு கேம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே நம்ம ஹீரோவே பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ரிவார்ட்ல கிடைச்ச பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல அவனுக்கு ஒரு கீ கிடைக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு பேனாவோ பேண்டேஜ் தான் கிடைச்சிச்சு, இப்பதான் ஒருபடியா அவனுக்கு கிடைச்சிருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். சோ இந்த கீயை வச்சு நம்ம ஹீரோவால ஒரு இன்ஸ்டன்ட் டஞ்சன் ஓபன் பண்ண முடியுங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அப்படியே அதே நேரத்துல டி ரேங்க் சி ரேங்க்ல இருக்கிற டஞ்சன்ஸ் எல்லாம் அங்கங்க ஓபன் ஆயிருக்குன்னு நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணாலும் மக்கள் யாருமே இது பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அதை ஹண்டர்ஸ் பாத்துப்பாங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவனோட அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி இவங்க ஆனதுக்கான காரணம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இட்டர்னல் ஸ்லீப்ங்கிற ஒரு டிசீஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதுவும் இந்த டிசீஸ் 10,000 பேருக்கு வரதற்கு தான் வருமா. சோ இந்த டிசீஸ் எல்லாம் கேட் ஓபன் ஆக ஆரம்பிச்சதுல இருந்து பரவ ஆரம்பிச்சிச்சுங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவேக்கன் ஆனதுல இருந்து என்னென்ன பண்ணான்ங்கிறது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். ஒரு வாட்டி ஒரு டஞ்சனை காபிலன் கொள்றதுக்காக போயிருக்கப்ப அவன் கூட வந்தவனுங்களே அவனை ரொம்ப மோசமா பேசுனது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் முன்ன இருந்ததோட ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால அந்த இன்ஸ்டன்ட் டஞ்சனுக்குள்ள போகலான்னு முடிவு பண்றான். சோ நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டா அவன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரெடியா தான் வந்திருக்கான். அப்படியே பாக்கெட்ல இருந்து அந்த கீ எடுக்கவும் அது போறதுக்காக ஒரு இடம் ஓபன் ஆகுது. ஹீரோ அந்த கீயை இன்சர்ட் பண்ணி தருவோம். அது அடுத்த செகண்ட் ஒரு இன்ஸ்டன்ட் டஞ்சன் ஓபன் ஆயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ உள்ள போகவும் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் டஞ்சனுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்படியே அவன் திரும்பி பார்த்தா அவன் வந்த பார்த்தா அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். இப்ப ஒரு செப்பரேட்டா வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறான்னு. இருந்தாலும் நம்ம ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா முடியாத பட்சத்துல திரும்பி போயிடலாம் தான் முடிவு பண்ணிருந்தான். ஆனா இப்ப திரும்பி போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க திடீர்னு அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க இந்த டஞ்சனை விட்டு வெளில போக முடியாது. ஒண்ணு இந்த பாஸை நீங்க போட்டு தள்ளணும், இல்லன்னா இந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணணும். ஹீரோ புரிஞ்சுக்கிறான் டஞ்சனை கிளியர் பண்ற வரை இங்க இருந்து வெளில போக முடியாதுன்னு. நான் இதுக்கு முன்னாடி ஈராங்க்ல இருக்கிற மாஸ்டர்ஸை கூட கொண்டது கிடையாது. இப்ப பாஸையே போட்டு தள்ள சொல்றானுங்க. இதை விட்டாலும் வேற வழி இல்ல. அப்படி நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு 3 காபிலின் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க. ஹீரோ அவனால முடிஞ்ச அளவுக்கு அதுங்களை சமாளிக்கிறான். ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த 3 டீமே நம்ம ஹீரோ கொண்டாடுறான். பரவாயில்ல, நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். ஆனா அடுத்த நொடியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு ஒரு உல்ஃப் வருது. நான் பார்த்த காபிலினை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கவும் அவனோட கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறான். சோ அந்த உல்ஃபும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. என் கூட யாரும் ஹீலர் வரல, கண்டிப்பா இந்த இடத்துல நான் சாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ், இந்த எபிசோடு பிரச்சனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுவரை பார்த்த வரையும் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, வளவளம் பேசாம டைரக்டா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய், see you, take care, bye, love you, see you again.